பொதுவா 10க்கு 6 அல்லது 7 பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜாதகத்துக்கு 10ல 8 பொருத்தம் பொருந்திருக்கு. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து அந்த கஷ்டத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் சாதாரணமான நியாயமான ஆசை. என்னங்க? ஆமா, பிரசன்னா ரெடி ஆயிட்டானா இல்லையா? அவ அப்பவே குளிக்க போயிட்டாங்க, இப்ப வந்துருவா. குட் மார்னிங் மா. ஏமா, நாளுக்கு நாள் உன் வயசு கூடுதா குறையுதா? நேத்தை விட இன்னைக்கு இன்னும் அழகா இருக்கியே, எப்படி? ஏதாவது காயக்கல்பம் சாப்பிட்றியா? என்னடா காலங்கார்த்தால அவளுக்கு ஐஸ் வைக்கிற, என்ன விஷயம்? ஒரு விஷயம் இல்லப்பா, உண்மைதானே சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, தலையில ஒரு கிரீடத்தையும் கையில ஒரு வீணையும் கொடுத்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்படியே சாட்சாத் சரஸ்வதி தேவி மாதிரியே இருப்பாங்க. என்னமா, போன வெள்ளிக்கிழமை மகாலட்சுமின்னு சொன்னேன். எப்போ ஒரே மாதிரியே சொல்லிட்டு இருந்தா போர் அடிச்சிருமா. ஒரு கெட்டப் செஞ்சுன்னு வச்சுக்கோயே. நல்லா பேச கத்துக்கிட்டடா. அவனுக்கு என்ன, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். மனுஷனுக்கு இங்க பசி உயிர் போகுதுமா, போய் வச்சிட்டு வா. போய் உட்காரு வரேன். வாடா, வந்து உட்காரு. குட் மார்னிங் பா. குட் மார்னிங், குட் மார்னிங். ஏங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, பசி தாங்க மாட்டீங்கன்னு தான் அப்பவே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. என் புள்ள வரட்டும் அவன் கூட சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களே? ஏய், நான் என்னைக்கிடி என் பிள்ளைய விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன். அதான் வந்துட்டான்ல, நீ பரிமாறிடி, சீக்கிரம் பரிமாறு. போதும் போதும் போதும். மீனாட்சி, என்னடி இது? எனக்கு தான் சுகர்னு பத்திய சாப்பாடு போடுறேன், அவனுக்கு அதே வச்சா எப்படி? இட்லி தோசைன்னு ஏதாவது அவனுக்கு செய்ய வேண்டியதானே? அதெல்லாம் என்னால முடியாது சாமி. ஆளுக்கு தனியால சமைக்க முடியாது, என் இடுப்பே உடைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க தான் தைலம் தேய்ச்சி விடணும். தைலம் தானே, தேய்ச்சி விட்டா போச்சுடி. பையன் இருக்கும். உப்புமா எனக்கு பிடிக்கும்பா, நல்லாதான் இருக்கு. இன்னும் கேட்டா இட்லி தோசை விட அம்மா உங்களுக்காக ஆசையா சமைக்கிற தெனக்கஞ்சி, வரகரிசி பொங்கல், சாம உப்புமா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல. ஆனா ஒண்ணுப்பா, என்னதான் அம்மா என் மேல பாசமா இருந்தாலும் நீங்க என்ன கொஞ்சம் ஸ்பெஷல் தான் உங்களுக்கு. டேய், புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான்டா. வேணும்னா நீயும் கல்யாணம் பண்ணிக்க. என்ன வர்றவ உன்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்குவா. டேய், அதை விட்டுட்டு எங்கட பார்த்து ஏன்டா பொறாமப்படுற? நான் என்ன வேணா நான் சொல்றேன், நீங்க தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் மீனாட்சி, நேத்து வரைக்கும் நாம கேட்டப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்றேன்னு சொன்னவன் இன்னைக்கு வந்து நமக்கு என்னமோ பொறுப்பு இல்லைன்ற மாதிரி பேசுறான். ஏங்க, பேசுனா பேசிட்டு போட்டோம் விடுங்க. இப்ப சொல்லிட்டான்ல. ஆமா, உங்க ஃப்ரெண்டு அண்ணாமலை அண்ணா இருக்காரு, அன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி சொன்னாருல்ல, அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் விசாரிங்களே. இருங்கப்பா, யாருன்னு பார்த்துட்டு வரேன். மேடம், நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. இங்க பாருமா, உன்னை பெத்த அப்பா அம்மா உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அனாதை.
ஒரு நிமிஷம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. அம்மா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நானும் ஒரு மேடமும் ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னு. அந்த மேடம் இவங்க தான், பேர் பாரி. மேடம், இவங்க தான் என் அப்பா அம்மா. திருவாளர் செல்வராஜ், திருமதி மீனாட்சி. வணக்கம்மா. வணக்கம் சார். சரிம்மா, உட்காருமா. உட்காருங்க மேடம். உட்காருப்பா. டிஃபன் சாப்பிட்றியாம்மா? இல்ல பரவாயில்லம்மா, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால என்னம்மா, எங்க வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்க, கொஞ்சம் சாப்பிடுமா. சாரி சார், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்ளோ தூரம் நீங்க அன்பா சொல்லும்போது மறுக்கிறதுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பசி இல்லாம சாப்பிடக்கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல்னே சொல்லலாம். அது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு கவலம் சாப்பாடும் அடுத்தவங்க சாப்பிடுற சாப்பாட்டை பிடிங்கி சாப்பிடுறதுக்கு சமம்ன்றது என்னோட அபிப்பிராயம். இவங்கள பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. பாயிண்டா பேசுவாங்க. பேசாம நீங்க சரண்டர் ஆயிருங்க, அதுதான் நல்லது. அந்த பொண்ணு ஒன்னும் தப்பா சொல்லியேப்பா. யோசிச்சு பார்த்தா சரின்னு தான் படுது. பசிக்குதோ இல்லையோ, வேளா வேளைக்கு சாப்பிடுறோம். அது பத்தாம அது பிடிக்குது இது பிடிக்குதுன்னு நடுநடுவுல நம்ம எதையாவது சாப்பிடுறோம். இப்படி 4 ஆள் சாப்பாட்டை ஒரே ஆளா சாப்பிடாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா பாவம் அவங்களுக்கும் பசியாரும்ல. இவ்வளவு சின்ன வயசுல நீ இவ்வளவு ஆழமா யோசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் அதே நேரத்துல ஆச்சரியமாவும் இருக்குமா. இங்க பாருமா, உன்னை பெத்த அப்பா அம்மா உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க. தெரியல சார், ஏன்னா என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அனாதை. படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு அனாத ஆசிரமத்துல தான். அதனாலதான் என்னமோ சாப்பாட்டோட அருமை மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியும். வருத்தப்படாதம்மா, இன்னொரு மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதை இல்லைன்னு எப்போ நான் படிச்சிருக்கேன்மா. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான மத்தவங்க மேல அக்கறை உள்ள ஒரு பொண்ணோட என் பையன் பழகுறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது உன் வீடு மாதிரி எப்ப வேணாலும் வரலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த முறை பசியோட தான் வரணும். நான் மணக்க மணக்க சமைச்சு போடுறத ருசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். கண்டிப்பாமா, நான் முன்னாடியே போன் பண்ணிட்டு சாப்பிடறதுக்காகவே வரேன். போதுமா? போதுமா, நீங்க பேசிட்டுங்க, நான் போய் மோர் கலக்கி கொண்டு வரேன். ஆமா, நீ மோர் குடிப்பல்ல? குடிப்பேன். இரு, எடுத்துட்டு வரேன். அப்புறம் சொல்லுங்க மேடம், எப்படி என் வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வழியில நின்று கூட்டு வந்திருப்பேன்ல. அவ்வளவு கஷ்டமாலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நான் உங்களை வழியில பார்த்தப்போ இங்க பக்கத்துலதான் வீடுன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்க ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன், கரெக்டா வழி சொன்னாரு, வந்துட்டேன். நீங்க தான் இந்த ஏரியால வேற ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அது என்னமோ உண்மைதாம்மா. இந்த ஏரியாவுல செல்வராஜ்னா யாருக்குமே என்ன தெரியாதுமா. பிரசன்னாவோட அப்பான்னு அது அம்மா தெரியும். அது பெருமைப்படுற விஷயம் தானே சார்? கண்டிப்பாம்மா, அந்த விஷயத்துல என் பையன் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரணும் தான் சொல்லணும். ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து எங்களுக்கு எந்த டென்ஷனுமே கொடுத்ததில்லை. நாங்க சொல்லாமலே அவனா எல்லாம் செஞ்சுப்பான். படிக்க வேண்டிய நேரத்துல படிப்பு, விளையாட வேண்டிய நேரத்துல விளையாட்டுன்னு அவனா ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணுவாமா. இதுல பாருமா, வேலை கூட அவனுக்கு எந்த சிபாரிசும் இல்லாம தான் கிடைச்சது. இந்தாம்மா. தேங்க்ஸ்மா. சாப்பிடுமா. பாரு, இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்க கடமை தீந்துருமா. நான் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தாமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க முறைப்படி பொண்ணு பார்க்க வரோம். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க?
பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள வந்து பேசினா எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் ஏதோ காதல் விவகாரமா இருக்கும்னு தான் தோணும். ஆனா உங்க பையன் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கும் தெரிஞ்சதுனாலதான் நான் உங்களை இப்ப பார்க்க வந்திருக்கேன். நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். அது என் ஃப்ரெண்டு சந்தியா. பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவளை மாதிரி ஒருத்தையே இந்த உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. அவ்வளோ நல்லவ. எந்த விஷயத்திலயும் தெளிவா முடிவெடுப்பா. அவளுக்கு உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவளை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குவீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, பொண்ணு நல்லா அழகா நம்ம பிரசனாவுக்கு பொருத்தமா இருக்கல்ல? ரொம்ப சந்தோஷமா. ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க முறைப்படி பொண்ணு பார்க்க வரோம். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? அப்புறம் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என்னம்மா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? சந்தியாவும் என்ன மாதிரி தான் சார். அவளுக்கும் அப்பா அம்மா கிடையாது. என்னோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இது நடக்காது. நானும் இவனும் அண்ணன் தங்கச்சி அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பான்னு 1008 சொந்தங்களோட வளர்ந்தவங்கம்மா. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எல்லா உறவுகளும் எங்களை ஒதுக்கிடுச்சு. இப்போ இவளுக்கு நான், எனக்கு இவன்னு, எங்களுக்கு எங்க மகன் பிரசன்னான்னு ஊருக்கு வெளியே தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்மா. எங்களை மாதிரியே எங்க மகனும் தனியா நின்றுடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களை பிடிச்ச துரதிருஷ்டம் இவனுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற குழந்தைகளே இல்லாம போயிடுச்சு. அட்லீஸ்ட் இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பெரிய குடும்பத்திலிருந்து வரணும்னு நினைக்கிறோமா. எங்களுக்கு அப்புறம் இவனுக்கும் மாம மச்சான் கொழுந்தியா சகலன்னு ஒரு உறவு கூட்டம் இருக்கும். அப்பதான் ஒரு நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வருவாங்க. இல்லைன்னா இவனும் எங்களை மாதிரி தனியா நின்றுடுவாம்மா. சாரி சார், நான் கிளம்புறேன். அம்மாடி, நீ நினைச்சது நடக்கலையேன்னு இங்க வராம இருந்துடாதம்மா. உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். நீ கவலைப்படாத. வரேங்க. நானும் இவனும் அண்ணன் தங்கச்சி அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பான்னு 1008 சொந்தங்களோட வளர்ந்தவங்கம்மா. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எல்லா உறவுகளும் எங்களை ஒதுக்கிடுச்சு. இப்போ இவளுக்கு நான், எனக்கு இவன்னு, எங்களுக்கு எங்க மகன் பிரசன்னான்னு ஊருக்கு வெளியே தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்மா. எங்களை மாதிரியே எங்க மகனும் தனியா நின்றுடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துப்பா. நிறுத்து. பாரி, என்னம்மா இந்த பக்கம் போயிட்டு இருக்க?
ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஃப்ரெண்டையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆனா சொல்ல தயங்குற. இவளுக்கு என்ன தெரியும்? கட்ட பஞ்சாயத்து பண்ணவதானு யோசிக்கிறேன். அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருமா, நீ அப்படி நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் சொல்றத கேட்டுக்கமா. சின்ன துரும்பா இருந்தா கூட அது பல்லு குத்துறதுக்கு உதவும்னு அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சும்மா கிடையாது. உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சா அதை தீர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன். இல்லைன்னா பாரி, என்னால முடியல, என்னை மன்னிச்சிருன்னு உன்கிட்ட சொல்லிடுவேன். இதுல என்ன நஷ்டம் சொல்லு? இன்னொரு ஆள்கிட்ட சொன்னா உன் மனபாரமாவது குறையும்ல? சொல்றேம்மா. உங்களுக்கு பிரசனாவை ஞாபகம் இருக்குல்ல? என்ன கண்ணு இப்படி கேட்டுட்ட? உன்னையும் சரி அந்த தம்பியும் சரி நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வரதுக்கு உனக்கு உதவி செஞ்ச தம்பி தானே? அந்த தம்பிக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு சந்தியாவுக்கு ஒரு நாள் அவரை அறிமுகப்படுத்தி வச்சேன். அவளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு வாய் விட்டு சொன்னான். அதுக்கு முன்னாடியே எனக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம் சந்தியாவுக்கு பிரசன்னா பொருத்தமா இருப்பாருன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சுமா. அதான் அந்த அதிர்ஷ்டசாலி அவளாவே இருக்கட்டும்னு பிரசன்னா வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசலான்னு போனேன். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற தகுதி எங்ககிட்ட இல்ல.